நம்ம ஸ்கூல் புக்ல ஜான்சி ராணிய பத்தி படிச்சிருப்போம். ஆனா நம்ம ஹிஸ்டரியில குந்தவை நாச்சியாரோட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொன்னியின் செல்வன் புக்ல இருந்ததை விட நிஜத்துல குந்தவை அழகு, ஆற்றல், ராஜதந்திரம்னு எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆதித்ய கரிகாலனும் ராஜராஜ சோழனும் அவங்களோட சகோதரியான குந்தவை சொல்றத மட்டும்தான் எப்போதுமே கேட்பாங்களாம். குந்தவையோட அண்ணன் ஆதித்ய கரிகாலன் சூழ்ச்சியால கொல்லப்பட்டதுனால அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துடுறாங்க. ஒரு பெண்ணா அவங்களோட தம்பிய வழிநடத்தி 15 ஆண்டுகள் பாதுகாத்து அரியணையும் ஏற்றுனாங்க. ஒரு மன்னனுக்கு கிடைக்கிற மருத்துவம் மக்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சாங்க. சோ உலகத்திலேயே மருத்துவத்தை ஏழை மக்களுக்கு இலவசமா கொண்டு போய் சேர்த்ததும் இவங்க தான். ராஜராஜ சோழனோட வெற்றிக்கு பின்னாடியும் ராஜேந்திர சோழனோட வெற்றிக்கு பின்னாடியும் குந்தவை தான் இருந்திருக்காங்க. அதனாலேயே இவங்கள பொன்னியின் செல்வின்னு கூட சொல்லலாம். நிறைய முக்கியமான புக்ஸ் இருக்கு, மூவிஸ் இருக்கு. பட் அதுல இந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலரான கேரக்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஃபேக்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.